முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஆனாலும் ஆகலாம். நான் ஒன்றும் ஒரு காலத்தை கருணிக்கிற ஆள் கிடையாது. ஆனா நான் இயல்பு நடைமுறையை நான் பார்க்குறேன். அவர் முதல் தேர்தல் 2016, இப்போ 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் அவர் மக்களுக்காக உழைச்சவர், மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு. ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்க சீமான் அண்ணனோட அரசியல் வாழ்வு. ஆனால் அந்த 10 வருஷம் 2014 2026 தேர்தல் வரைக்கும் 10 வருஷம். அவர் 2016 முத 1.1% வாங்கினார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 4%, 7%, 8.2%, 2 அவர் தான் அந்த என்ன சொல்றது, ஒரு முதலமைச்சர் கோட்டைக்கு போறதுக்கான அந்த படிக்கட்டுகள்ல வந்து அவரோட கால்கள் மேலே முன்னோக்கி தான் பயணிச்சிருக்க ஒழிய ஒருபோதும் பின்னோக்கி சீமான் அண்ணனோட கால்கள் பயணப்படலை. 1.1ன்னா அதுக்கடுத்து 4, அந்த 4க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8.2, அப்படித்தான் அவர் போயிருக்காரு ஒழிய ஒரு சின்ன சறுக்கல் கூட கிடையாது. அப்ப என்னன்னா வந்து சீமான் வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு என்ன சொல்றது, பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி பேஸ் மட்டம், அவரோட பேஸ்மெண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரோட சீமான் இன்னும் சொல்ல போனா அந்த கைபேசி வச்சிருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்காங்கல்ல, அது வச்சிருக்க கொஞ்சம் அறிவு சார்ந்த ஒரு மனிதன், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உறுதியா வந்து சீமான் காணொலி 2 தடவை கேட்டா, ஒரு தடவை கேட்டாவே வந்து அது சீமானுக்கு வாக்களிக்கிற நிலைமை கொண்டு போயிடும். நல்ல ஆலோசனை பண்ணி அவர் நல்ல சீமானுக்கு வாக்களிக்கிற நிலைமை கொண்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு அவரோட அடிமட்டத்தை பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால அவர் எப்பயுமே வந்து ஏறுமுகமாக தான் இருக்காரு. அவருக்கு வந்து 2026 தேர்தல்னு கிடையாது, அது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாக இருந்தாலும் சரி தான், இதுக்கு அடுத்து நடக்க போற உள்ளாட்சி தேர்தல் அந்த 2026 பேர் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்ல, அந்த தேர்தலாக இருந்தாலும் சரி தான் அவர் வந்து ஏறுமுகமாக தான் இருப்பாரு. இப்ப கையில இருக்க 36 லட்சம் வாக்குகளை தாண்டி கூடுமே ஒழிய குறைகிறதுக்கு ஒருபோதும் வழியே கிடையாது. அது வந்து கடந்த காலங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. சீமான் ஒருபோதும் தன் கால்களை வாக்கு சதவீதத்துல பின்னாடி எடுத்து வைக்க மாட்டாரு, முன்னாடி தான் மேல் நோக்கி தான் அவரோட பயணம் இருக்கும். புலிப்பாய்ச்சல் அவருக்கு இருக்கும். அது இப்ப தலைவர் எப்படி தன்னோட சின்னத்தை புலியா வச்சிருந்தாரோ, இல்ல சோழர்கள் வச்சிருந்த மாதிரி சீமானும் அந்த புலிப்பாய்ச்சல் முன்னோக்கி தன்னோட பயணத்தை வச்சுக்கார ஒழிய பின்னோக்கிய பயணம் அவருக்கு ஒருபோது இருக்காது. ஏன்னா அவரோட அந்த கொள்கை அந்த அளவுக்கு இருக்கு. மக்கள் கொள்கை ஏன் அந்த அளவுக்கு சீமான் வச்சிருக்காருன்னா மக்களை நேசிக்கிறது. நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், சீமான் எப்ப பேசினாலும் ஏன் இந்த நாடு ஏன் எப்படி இருக்கு, இந்த வீடு ஏன் எப்படி இருக்கு, இந்த வரப்பு எப்படி இருக்கு, இந்த சாலை ஏன் எப்படி இருக்கு, கண்ணில் பாக்குறதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்ட்டு அவர் ஒரு குலுங்குறதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, அந்த மாதிரி கொதிச்சு போயிட்டே இருக்காரு. ஏன் இந்த 68 ஆண்டுகள் இந்த திராவிடர்களுக்கு பத்தாதா? ஆமா, அவங்க 10 தான் சொல்றாங்க. இந்த திராவிடர்கள் 68 ஆண்டுகள் பத்தாதுன்றாங்க. ஏன்னா கொள்ளையடிச்சு பத்தாது, இன்னும் கொள்ளையடிக்கணும், இன்னும்